சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நட்சத்திர நவராத்திரி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, நவராத்திரி 10வது நாள், அதாவது 1/10/2025 புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமையினுடைய பூஜா விதானத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது 1/10/2025 அன்று காலையில சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறத எல்லாருமே வீட்டுல பண்ணி முடிச்சிருப்போம். சரஸ்வதி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இது நம்ம பண்றது விசேஷமான பூஜை, நவராத்திரி விசேஷ பூஜையில பண்ணிட்டு இருக்கிறதுனால இது மாலை நேரத்திலே செய்ய வேண்டிய பூஜையாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு எந்தெந்த நட்சத்திரம் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினம் முழுக்கவே அந்த உத்திராடம் நட்சத்திரம் என்பது வியாபித்துக் கொண்டிருப்பதால் அதனுடைய அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரங்களாகிய கார்த்திகை, உத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியன் என்கின்ற கிரகம். இன்றைய தேதியினுடைய விசேஷமான தேவதை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சரஸ்வதி பூஜைங்கிறத பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அம்சம் தாங்கிய ராஜமாதங்கி தேவி அப்படிங்கிறவதான் இன்றைய தேதியினுடைய விசேஷ தேவதையாக பார்க்க போகிறாள். நம்ம பண்ற இந்த நவராத்திரி விசேஷ பூஜைங்கிறது மாலை நேரத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். காலையில சரஸ்வதி பூஜைங்கிறத வீட்டுல எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம். மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் இந்த 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இந்த விசேஷ பூஜையினை துவக்கிவிட வேண்டியது. இந்த நாளிலே கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு பார்த்தோம். அதனுடைய தேவதை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியன் என்கின்ற கிரகம்தான். இந்த சூரியன் எது மேல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்களினுடைய வலது கண், பெண்களினுடைய இடது கண், இது போக வாய், குரல், மூளை, இது மேலெல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாக இந்த சூரியனானவர் அமைந்திருக்கிறார். இந்த மாதிரி விசேஷ பூஜை பண்றதுனால என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நற்பெயர் கிடைக்க வேண்டும், ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா அத்தனை பேருமே இந்த நாளிலே பூஜையினை செய்ய வேண்டியது. இதுபோக அரசியல்வாதிகள் இந்த பூஜையை செய்வதன் மூலமாக தகுந்த வெற்றியினை பெறுவார்கள் சொல்றது. மனோதிடம், நேர்மை, உண்மை, பிறரை கவரும் தன்மை கூடும், தகப்பனார் வழி சொத்துக்கள் வசப்படுங்கிறார். பித்ருகாரகனாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த தகப்பனார் வழி சொத்துக்களை அனுபவிக்க இயலாத ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னா அதனை அனுபவிக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த பூஜையின் மூலமாக கிடைத்துவிடும். இது போக இந்த தலைப்பகுதியில ஒற்றை தலைவலியில் அவசப்பட்டு இருப்பார், அந்த மைக்ரேன் சொல்லுவா தெரியுமா, இந்த ஒற்றை தலைவலியால் அவதிப்படுபவர்கள். உடம்புல பார்த்தோம்னா இந்த பித்தம் ரொம்ப தலைக்கேறிடுச்சு, பித்தம் ரொம்ப ஜாஸ்தி, இது ஒரு பித்த உடம்பு சார் அப்படின்னு சொல்லுவா தெரியும். வாதம், பித்தம், கபம்னு பிரிப்பா. இல்ல பித்த உடம்பு, ரொம்ப பித்தம் ஜாஸ்தி ஆயிடுது, அடிக்கடி தலைவலி வர்றது, வாந்தி வர்றதுன்னு சொல்ல அவஸ்தப்பட்டு இருப்பா தெரியுமா, அவர்கள் அனைவருமே இந்த விசேஷ பூஜையை செய்வதன் மூலமாக உடலிலே ஆரோக்கியம் மேம்பட காண்பார்கள். சரி, இந்த பூஜா விதானம் எப்படிங்கிறத பார்த்துடலாமா? வழக்கம்போல் பூஜை நேரம் என்பது மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக பூஜையை துவங்கி விட வேண்டும். ஒரு மனையை எடுத்துன்னு இந்த மனையில என்ன பண்ணணும் சொன்னா மணக்கோலம்னே சொல்லுவா தெரியும். ஒரு பெரிய மனைக்கோலம், அதாவது இழைக்கோலம் சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி ஒரு பெரிய மனைக்கோலத்தை போட்டு அதை சுற்றிலும் அந்த காவிங்கிறத வைப்பா இல்லையா, அந்த மாதிரி காவியை இட வேண்டியது. அவ ஆத்த சம்பிரதாயம் எப்படியோ, உங்க வீட்டுல அந்த மனைக்கோலம்ங்கிறது எந்த மாதிரியான ஒரு டிசைன்ல போடுவேளோ அந்த மாதிரி ஒரு மனக்கோலத்தை டிசைனா பண்ணி அதுல சுற்றி அந்த காவியை இட்டு கொள்ள வேண்டியது. நடுவிலே காமாட்சி அம்மன் விளக்கு, அதிலே பட்டு நூலினால் திரியை போட்டு அதிலே நெய்யை ஊற்றி தீபத்தினை ஏற்றி வைத்து முதலிலே சரஸ்வதி அன்னையை ஆவாகனம் செய்ய வேண்டியது. ஓம் ஸ்ரீ சரஸ்வதியை நமஹா தியாயாமி ஆவாகயாமி. அதற்கு அடுத்தபடியாக அன்றைய தினத்தினுடைய விசேஷ தேவதையாகிய ராஜமாதங்கி தேவியை ராஜமாதங்கியை நமஹா தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக அந்த நட்சத்திர அதிபதியாகிய அந்த சூரியனை நினைத்து ஓம் ஸ்ரீ சூர்யாய நமஹா தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி ஆவாகனத்தை செய்ய வேண்டியது. ஆவாகனம் பண்ணி முடிச்ச உடனே இவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. என்ன மந்திரம்ங்கிறது ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு, அதை அழகா பார்த்துக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும், ஓம் வாக்தேவ்யை வித்மஹே பிரம்மபத்னேஜ தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத் ஸ்ரீ சரஸ்வதியை நமஹா என்று 108 முறையும். அதற்கு அடுத்தபடியாக நல்லா கவனிச்சுக்கணும். முதல்ல இந்த வாக் பீஜம் அப்படிங்கிறது வரும். எப்படி ஆரம்பிக்கணும்னு சொன்னா, ஐம் சுகப்பிரியாய வித்மஹே க்ளீம் காமேஸ்வர்யை தீமஹி தன்ன ஷியாமா பிரச்சோதயாத்
ஸ்ரீ ராஜமாதங்கியை நமஹா என்று 108 முறை ஜபம் செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு முறை உச்சரிக்கிறோம். ஐம் சுகப்பிரியாயை வித்மஹி க்ளீம் காமேஸ்வர்யை தீமஹி தன்ன ஷியாமா பிரச்சோதயாத் ஸ்ரீ ராஜமாதங்கியை நமஹா என்று சொல்லி 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. இறுதியாக ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் என்று சொல்லி ஓம் சூர்யாய நமஹா என்று சொல்லி 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. இப்படி இந்த 3 தேவதைகளுக்குரிய மந்திரங்களை 108 முறை ஜபம் செய்து முடித்து சரஸ்வதி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை மலர்கள் அல்லது அந்த தாமரை இதழ்களால் அர்ச்சனை செய்ய வேண்டியது. தாமரைப்பூ கிடைக்கல சார், சரஸ்வதி பூஜை அதுவுமா ரொம்ப டிமாண்ட்ல இருக்குன்னு சொன்னா அரளி புஷ்பத்தாலும் அர்ச்சிக்கலாம். அரளி புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை செய்துவிட்டு தூப தீப நைவேத்தியம் செய்து தீபாராதனையை செய்ய வேண்டியது. இன்றைய தினத்தினுடைய விசேஷ நைவேத்தியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சூரியனுக்குரிய தானியமாகிய அந்த கோதுமையிலே செய்யப்பட்ட இந்த கோதுமை அல்வாவாக இருக்கலாம், அல்லது கோதுமையிலே செய்யப்பட்ட எந்த பக்ஷணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கோதுமை அல்வாங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் அந்த கோதுமை அல்வால வெல்லத்தை போட்டு கிண்டி இருக்கணும். சக்கரத்துக்கு பத்தி வெல்லத்தை போட்டு இருக்க வேண்டும். அதே மாதிரி சக்கரை பொங்கல், வெல்லம் போட்ட சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப விசேஷம். புளி சாதம் நைவேத்தியம் பண்ணலாம். தேனிலே ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை வைத்து கூட நைவேத்தியம் பண்ணலாம். தேன் கதலின்னு சொல்லுவா தெரியுமா, ஒரு வாழைப்பழம், அந்த தேன் கதலி வாழைப்பழத்தை வைத்தும் நைவேத்தியம் செய்யலாம். உழு வைக்கிறவா இன்னைக்கு என்ன சுண்டல்னு சொன்னா கடலை பருப்பு சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டியது. இந்த நைவேத்தியம் எல்லாம் தீபாராதனை எல்லாம் முடிச்ச பிறகு கன்யா பூஜை சுமங்கலி பூஜைகளை செய்து அவர்களுக்கு நலங்கிட்டு அவர்களையும் நமஸ்கரித்து போஜனம் வஸ்திரத்துடன் கூட தாம்பூலத்தை அளித்து நமஸ்கரிக்க வேண்டியது. இதனை செய்வதன் மூலமாக அந்த சூரியனினுடைய அருள் என்பது பரிபூரணமாகவே கிடைக்கும். இத்துடன் நவராத்திரி 10ஆம் நாள் பூஜா விதானமானது பூர்த்தி அடைந்தது. மீண்டும் உங்கள் அனைவரையும் விஜயதசமி பூஜா விதானத்துடன் சந்திக்கிறேன்.